Evening all, அனைவருக்கும் வணக்கம். மலர்மாரி மூவிஸ், நியாந்த் மீடியா அண்ட் டெக்னாலஜி, விஜய் கௌரிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ஆகியோர் தயாரிப்பில் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திரு தனஞ்சயன் அவர்கள் வெளியிடும் திரைப்படம் கடுக்கா. கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஸோ ட்ரெய்லர் அண்ட் பாடல்கள் முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டீங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா பாட்டு ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் எல்லாருமே டக்குன்னு பாட ஆரம்பித்தது கேட்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டல்கள் நம்ம டீமுக்கு கொடுத்துட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்தா ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கடுக்கா பல மீனிங் இருக்குது. பட் இந்த படத்துக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அல்வா கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, திருநெல்வேலிக்கே அல்வாவா மதுரைக்கே மல்லியா அப்படின்ற மாதிரி கடுக்கா கொடுக்குறது, அதாவது டிம்கி கொடுக்குறது அப்படின்வாங்கல்ல. ஸோ அதுதான் யாருக்கு டிம்கி கொடுத்துருக்கா அப்படின்ட்டு படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 2005 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது. முழுக்க கிராமத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஸோ கிராமத்து மண் வாசம் நிச்சயமாக வீசும் இந்த படம் நம்ம பார்க்கும்போது. நிறைய விமன் சென்ட்ரிக் படங்களும் நம்ம பார்க்குறோம், கதாநாயகனுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள படங்களும் பார்க்குறோம். இதுக்கு மத்தியில் பெண் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படமாக இந்த படம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய விஷயம். அண்டு நம்ம சிறப்பு விருந்தினர்களை இப்போ மேடைக்கு அழைச்சிடலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய தயாரிப்பாளர் திரு ஆனந்த் பொன்னுசாமி சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். அண்டு படத்துடைய கதாநாயகன் அவர் பிளான் பண்ணி இறங்கியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தா கிராமத்து பின்புலம் உள்ள படத்தில் தான் நான் படமாக நடிப்பேன் அப்படின்ட்டு இறங்கியிருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் விஜய் கௌரிஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுவதுமே கடுக்கா படத்தை வெளியிட்டு ஒரு பெரிய வெற்றிக்கு உறுதுணையாக இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதி தேசிய விருது வாங்கியிருக்காரு. நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரியோடைய ஒன் ஆஃப் த ப்ரைட் அப்படின்னா நம்ம நிச்சயமாக தனஞ்சயன் சாரை சொல்லலாம். வெல்கம் சார். சாருக்கு ஒரு அழகான புத்தகம் வழங்கி மரியாதை செலுத்துகிறாங்க. அடுத்ததாக எந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் படத்துடைய ஹீரோயின் டெக்னீஷியன்ஸ் யார் வராங்களோ இல்லையோ, எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே முதல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்களில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா சார் அவ்வளோ பெரிய படங்கள், அவ்வளோ அழகான பாடல்களுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதி நமக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த வேலையை சார் ரொம்ப சின்சியராக, அதாவது என்ன சின்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன படமாக இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. நன்றி சார். ஸோ படங்கள் பண்ணி ஒரு பிஸியான இயக்குனராக இருந்தவர் இப்போ ஒரு பிஸியான நடிகராக மாறிட்டார். சாருடைய கால் ஷீட்க்கு சில படத்துடைய இயக்குனர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு பிஸியான நடிகராக வலம் வரக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு பேரரசு சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தான் சார். சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னே ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்களா மாறிட்டாரு. எப்போவுமே ஷர்ட் போட்டு வருவார். நடிக்க ஆரம்பிச்சோன்னா சார் டிஷர்ட்டில் வந்திருக்காரு. வெல்கம் சார். எஸ், புது நடிகர்கள், புது டெக்னீஷியன்ஸ், புது டைரக்டர்ஸ்களை நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறைக்கு பாதை வகித்த நம்மளுடைய CV குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் ரொம்ப முக்கியம். தாம் பண்ண படங்களில் மிக சிறந்த ஒளிப்பதிவை நமக்காக அளித்திருக்கக்கூடிய செல்வா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிக சிறந்த நடிகர், சமூக செயற்பாட்டாளர் ஆக்டர் சவுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டிஸ்கவரி புக் பேலஸ் ப்ரொடியூசர் வேடியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் வந்து மேடைக்கு வர இருக்காரு. படத்துடைய கேப்டன் டைரக்டர் முருகராஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு முருகராஸ் அவர்கள். பாடல்கள் உங்க எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து நீங்க பாடினதே வந்து உதாரணமா நாங்க எடுத்துக்கலாம். அழகான பாடல்கள் நம்ம கொடுத்த இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பாடல் ஆசிரியர் நிலவை பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடகர் PN கிரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேவா சாரும் ஒரு பாட்டு வந்து அழகாக பாடி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக கிரீஷ் அவர்களை அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து சுதா அவர்கள் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. சுதா மேடைக்கு வாங்க. வெல்கம் சுதா. அண்ட் படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன். அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெல்கம் எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ இந்த மேடையில் இதெல்லாம் பேசலாம் தெரியாது, அதனால் இதுக்கு பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன குரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக படத்தின் பாடல் ஆசிரியர் திரு நிலவை பார்த்திபன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள் என்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில் இது வந்து உன்னதமான தருணம் இது. இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று வந்து பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அது ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஸ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாக அதை நீட்சியாக இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சது. அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. எந்தவித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி அதை சரி இதை இருக்கணும் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதே சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிங்கிற போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லு பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிம்பாப்புல. இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே முடிவு தானே வேணுன்றது தான். அதை வந்து சொல்லியிருப்பாரு. அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. செதுக்குனே சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க, வலிக்குமா எனக்குன்னு தான் வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் வந்து உட்காந்துச்சு.
அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சி தேவா சார் சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்படமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவா சார்கிட்ட இருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்தில் இருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்பவும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பரோட சப்போர்ட்டு நிச்சயமாக அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த படத்தில் சுதா அவர்கள் வந்து ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நேரில் பார்த்தா அப்படி தெரிலைங்க. வாங்க, உங்களுடைய அனுபவம் படத்தில் எப்படி இருந்ததுன்றதை பகிர்ந்துக்கோங்க. வாங்க சுதா. வணக்கம், என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடி நடி நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை, நடி நடி நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பு என்கிட்ட வாங்கினார். அது மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்டு இருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோபமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்ல வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சுதா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடுக்கா படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.